நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்க ஆசை பரக்கன பேசுறேன். நம்ம கைரேகை சாஸ்திரத்துல கண்டினியூஸா நிறைய விஷயங்கள் பத்தி பேசிட்டு வந்துட்டு இருக்கிறோம். இதுக்கு முன்னாடி எண்ணற்ற பதிவுகள் ஆயுள் ரேகை சம்பந்தப்பட்டது, புத்தி ரேகை, இருதய ரேகை, விரல்களுடைய அமைப்பு, மேடுகள் சார்ந்த விஷயங்கள் போட்டுட்டு இருக்கிறோம். அதனுடைய வரிசையில சந்திரமேடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான். அதாவது சந்திரமேட்டின் ரகசியம், கைரேகை சாஸ்திரத்துல சந்திரமேட்டின் ரகசியம் சார்ந்த ஒரு முக்கியமான பதிவு என்று நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். இது எல்லாமே அனுபவம் சார்ந்த பதிவுகள் தான். இப்ப இந்த சந்திரமேடுனா எந்த பகுதி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இது சுக்கிரமேடு, இது குருமேடு, சனிமேடு, சூரியமேடு. இந்த பகுதி பாத்தீங்கன்னா புதன்மேடு. இது கீழ் செவ்வாய் மேடு, இது மேல் செவ்வாய் மேடு. இந்த பகுதி வரும். இந்த இடத்துல கேது மேடு வரும். இந்த மணிக்கட்டுக்கு மேல நடுப்பகுதி பாத்தீங்கன்னா ராகுமேடு, அதுக்கப்புறம் செவ்வாய் சமவெளி. இது போல பல விஷயங்கள் வருது. அப்ப இந்த பகுதி இருக்குல்ல, இந்த பகுதி ஒரு உப்பலான பகுதியாக இருக்கும். அதுதான் பாத்தீங்கன்னா சந்திரமேடு அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்ப இந்த சந்திரமேடு நம்ம 3 வகையா நம்ம பிரிக்க வேண்டியது இருக்கும். சந்திரமேடு உச்சமான அமைப்புன்றது ஒண்ணு. இந்த பகுதி நல்லா சதைப்பற்றா இருக்கும், கையை பார்த்தாலே தெரிஞ்சிடலாம். அந்த உப்பலான பகுதி என்பது அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சுன்றது நான் ஒவ்வொரு பகுதியிலும் சொல்லுவேன். எந்த ஒரு விஷயம் அதிகமாகவும் போகக்கூடாது, சுத்தமா ஒண்ணுமே இல்லாம இருக்கவும் கூடாது. ஓரளவுக்கு மீடியமா நல்ல அமைப்புல இருந்தாதான் நற்பலன்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த சந்திரமேடு இளஞ்சிவப்பாக நல்ல கொஞ்சம் உப்பலான அமைப்புல இருக்கும் பட்சத்துல முதல் தரமான அமைப்பு உச்சம் பெற்ற சந்திரமேடுன்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். உச்சம் பெற்ற சந்திரமேடு ஒரு வகை. ரெண்டாவது நடுநிலைமையா இருக்கும், கொஞ்சம் தட்டையா இருக்கும், உப்பலாவும் இருக்காது, சுருங்கியும் போயிருக்காது. கொஞ்சம் மீடியமா தட்டையான ஒரு அமைப்புல பிளாட்டா இருந்துச்சுன்னா அது நட்பு ரீதியில் இருக்கக்கூடிய சந்திரமேடு என்று புரிஞ்சுக்கலாம். அதே போல நீச்ச சந்திரமேடுன்றனா சுத்தமா சுருங்கி போயிருக்கும், இல்ல ஒரு பக்கம் சரிந்து போயிருக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்கும் இந்த சந்திரமேடு பொறுத்தவரையில. இது நம்ம பார்க்க தான் இந்த விஷயங்கள் வரும். ஜோதிடம் என்பது நம்ம படிச்சுட்டு வந்தாலே சில விஷயங்கள் நம்ம பண்ணிடலாம். ஆனா இந்த கைரேகை என்பது பல கையில நம்ம நேரடியா பார்த்தாதான் அந்த அனுபவங்கள் என்பது கிடைக்கும். சரிங்களா? அதன் அடிப்படையில் இந்த சந்திரமேடு என்பது உச்சம் பெற்ற சந்திரமேடு என்பது மிகப்பெரிய நற்பலன்களை ஏற்படுத்தும். சூரியன் எப்படி கிரகங்களின் ராஜா என்று சொல்றாங்களோ, அதே போல சந்திரன் என்பது கிரகங்களின் ராணி என்று சொல்றாங்க. ராஜயோகமான வாழ்க்கையை கிடைக்க விரும்பும் என்றால் நல்ல ஒரு பொன், பொருள், செல்வம், செல்வாக்கு எல்லா விஷயங்களும் ஏற்படுத்தக்கூடியது சந்திரமேடு தான். உச்சம் பெற்ற சந்திரமேடு எல்லா விஷயங்களும் ஏற்படுத்தும். சமுதாயத்தில் நன்மதிப்பு, நமக்கு ஒரு கவர்ச்சி, ஒரு வசீகரத்தன்மை, எல்லா விஷயங்களும் ஏற்படுத்தும். சுக்கிரமேடு சந்திரமேடு நல்ல அமைப்புல இருக்குதுன்னா அவங்களுடைய உடலையும் உடம்பையும் அழகா பார்த்துப்பாங்க. ஒரு வசீகரத்தன்மை பெற்றவங்களா இருப்பாங்க. ரோட்ல நடந்து போறாங்கன்னா 10 பேர் அவங்களை பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் என்பது இந்த அளவுக்கு ஒரு ஆடையை உடுத்துவாங்க. நல்ல இன்டெலிஜென்டான பர்சனா இருப்பாங்க. இந்த சந்திரமேடு நல்ல உப்பலான உச்சம் பெற்ற சந்திரமேடு இருந்ததுன்னா நல்ல இன்டெலிஜென்டான பர்சனா இருப்பாங்க. எமோஷனலா நல்ல ஸ்ட்ராங் பர்சனா இருப்பாங்க. நல்ல வில் பவர் என்பது இருக்கும். ஏன்னா சந்திரன் மனதை ஆளுமை செய்யக்கூடிய கிரகம். ரொம்ப ஆக்டிவா இருப்பாரு. சந்திரன் நவ கிரகத்திலே ரொம்ப ஃபாஸ்டா மூவ் ஆகக்கூடிய கிரகம்னா சந்திரன் தான். ஒரு ராசி 2.25 நாட்கள் கடந்துரும். அப்ப ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க, எனர்ஜெட்டிக்கா இருப்பாங்க. பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம் இந்த அளவுக்கு எனர்ஜெட்டிக்னா சந்திரமேடுன்றது அவங்களுக்கு நல்ல சிறப்பான ஒரு அமைப்புல இருக்கும். சோர்ந்து ஒரு இடத்தில் உட்கார மாட்டார்கள் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ரொம்ப வில் பவர் இருக்கும். சில பேர் ஒரு பிரச்சனை வந்தாலே சோர்ந்து விழக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்கும். ஆனா அந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு சக்சஸ்ஃபுல் பர்சனா வர வைக்கக்கூடியது சந்திரமேட்டின் அமைப்புகள் தான். ரொம்ப ஒரு கேரிங்கா இருப்பாங்க. எந்த அளவுக்கு வில் பவர் இருக்கோ அந்த அளவுக்கு ஒரு கேரிங்கான பர்சனா இருப்பாங்க. ஒரு எமோஷனலா இருப்பாங்க. மற்றவங்க கஷ்டப்படுறத பார்த்து இறக்கப்படக்கூடிய அமைப்புகள் இருப்பாங்க. எம்பத்தி பண்ணுவாங்க. அது அவங்களோட நிலையிலிருந்து அந்த விஷயத்த என்பது எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி உணரக்கூடிய ஒரு தன்மைகள் என்பது இருக்கும். அந்த அளவுக்கு சந்திரமேட்டின் பலன்கள் இருக்கும். அதே போல மிருகங்களிடம் அன்பு செலுத்தக்கூடிய நபரா இருப்பாங்க. தாயின் பாசம் முழுமையாக பெற்றவங்களாக இருப்பாங்க. இது போல பல விஷயங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். இது எல்லாமே உச்சம் பெற்ற சந்திரமேட்டின் பலன்கள். உச்சம் பெற்ற சந்திரமேடுனா கொஞ்சம் உப்பலான ஒரு அமைப்புகள் இருக்கக்கூடியது. தட்டையான அமைப்புகள் இருப்பது என்பது நல்ல பலன்கள், கெட்ட பலன்கள் மாறி மாறி என்பது நடக்கும். நீச்ச சந்திரமேடு என்பது ரொம்ப சுருங்கி போயிருக்கும். அப்படின்றது ஒரு நெகட்டிவான ஒரு அமைப்பு, வில் பவரே இல்லாத ஒரு அமைப்பு, ரொம்ப சோம்பேறியாக இருக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன், வரட்டு கௌரவம் என்பது இருக்கும். அதே போல சுத்திக்கிட்டே இருப்பாங்க. அது எல்லாமே போஜனமான விஷயங்களுக்காக இருக்காது. இது போல எல்லா விஷயங்களும் கொடுத்தோம். ஒரு வசீகரத்தன்மை என்பது இருக்காது. 10 பேர் பார்த்து சிரிக்கக்கூடிய நிலைமையில இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் கொடுத்துரும். இது போல பல விதமான நெகட்டிவான பலன்களை சந்திரமேட்டுக்கு சொல்லலாம். பெண்கள் மூலமாக பாதிப்புகள் ஏற்படுத்தும். தாயின் மூலமாக, மனைவின் மூலமாக, சகோதரிகள் மூலமாக, அக்கா தங்கச்சியின் உறவுகள் பெரிய அளவுக்கு சிறப்பு இருக்காது. இது எல்லா விஷயங்களும் ஏற்படுத்தும். வெளிநாடு வாழ்க்கையில ட்ரை பண்ணாங்கன்னா வெளிநாட்டு வாழ்க்கை என்பது கிட்டாது. உச்சம் பெற்ற சந்திரமேடு இல்ல தட்டையாக இருக்கக்கூடிய சந்திரமேட்டு அமைப்பு வெளிநாட்டுல அவரேனோ பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள் என்பது இருக்கும். முதல் தரமா உச்சம் பெற்ற சந்திரமேடு என்பது. இது போல நற்பலன்கள் எல்லாமே சந்திரமேட்டின் பலன்கள். தீய பலன்களும் அது கெட்டு இருந்துச்சுன்னா இது போல விஷயங்கள் ஏற்படுத்தும். இப்ப அடுத்த கட்டமா என்னென்ன ரேகைகள் சந்திரமேட்டுல நற்பலன்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, எப்பயுமே இந்த நேர் ரேகை இப்படி ஏதாவது ஒரு ரேகை சந்திரமேட்டுல போதுன்னு வச்சுங்க, முதல் தரமான ஒரு அமைப்பு. சந்திரமேடு ஆக்டிவேட் பண்ணாங்கன்னா
இங்க லோக்கல்ல விட்டு வெளிநாடு வெளியூர்ல போய் அவங்க வந்து ஒர்க் பண்றாங்க இல்ல பிசினஸ் பண்றாங்கன்னா டாப்ல வந்துருவாங்க. நல்ல ஒரு பொருளாதாரம் ஈட்டக்கூடிய அமைப்புகள் என்பது இருக்கும். இந்த நேர்கோடுகள் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ நல்ல சிறப்பான ஒரு அமைப்பு. இங்க மட்டும் கிடையாது, எந்த ரேகையில இருந்தாலும் சரி, மேல் நோக்கு ரேகை என்பது நற்பலன்களை ஏற்படுத்தும் இந்த கைரேகையை பொறுத்தவரையில. அப்ப இந்த நேர்கோடு என்பது நல்ல அமைப்பு, ஒண்ணுக்கு மேற்பட்ட நேர்கோடு இருந்தாலும் நல்ல அமைப்பு என்பதை புரிஞ்சுக்கலாம். இல்லைன்னா இப்படி இருக்கு, இந்த இப்படி பெர்பெண்டிகுலரான ஒரு அமைப்புல இருந்துச்சுன்னா ஒரு தடையையும் தாமதத்தையும் லைஃப்ல ஏற்படுத்தும். லைஃப்ல இப்ப நான் மேல சொன்ன காரகத்துவங்கள் இருக்குதுல்ல, எல்லாமே தாய் சம்பந்தப்பட்டது, மனைவி சம்பந்தப்பட்டது, பொன் பொருள் வசீகரத்தன்மை, எல்லாத்துலயுமே அவங்க வந்து கொஞ்சம் நெகட்டிவ் தான் அப்படின்ற விஷயங்களும் வந்து ஆட்டோமேட்டிக்கா. அதாவது இந்த குறுக்கு கோடுகள் என்பது வரவே கூடாதுன்னு மட்டும் புரிஞ்சுங்க. வேற என்னென்ன சிம்பிள்ஸ் இந்த இடத்துல வரக்கூடாதுன்னா, இந்த கிராஸ் சிம்பிள் இல்லாத மாதிரி நம்ம பார்த்துக்கணும். இப்படி இருக்கும் இல்ல இந்த இப்படி இருக்கும், இதுதான் நெகட்டிவான ஒரு அமைப்பு அப்படின்ற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கங்க. இது வந்து இந்த கிராஸ் சிம்பிள்னாலே ஃபெயிலியர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த கிராஸ் சிம்பிள் எங்க இருக்கலாம், ஒரு 2-3 இடம் தான் நற்பலன்களை ஏற்படுத்தும். அந்த கிராஸ் சிம்பிளை பொறுத்தவரையில இங்க இருக்கலாம். இந்த குருமேட்ல இருந்துச்சுன்னா நல்ல அமைப்பு, கைக்கு நடுவுல இருந்துச்சுன்னா நல்ல அமைப்பு, நல்ல ஒரு இன்ட்யூஷன் பவர் என்பது அவங்க இருக்கும். அவங்க வந்து நடக்கக்கூடிய விஷயம் முன்னாடியே அறியக்கூடிய சூழல்ல கொடுக்கும். அதே போல இந்த சூரிய மேட்ல இருந்தாலும் நல்ல அமைப்பு நம்ம புரிஞ்சுக்கலாம். இங்கெல்லாம் இருந்துச்சுன்னா நெகட்டிவான ஒரு அமைப்பு. வேற என்னென்ன சிம்பிள்ஸ் எல்லாம் இங்க இருந்தா நல்ல அமைப்புன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பொதுவாகவே சதுரம் செவ்வகம் என்பது சிறப்பான ஒரு அமைப்பு. இப்படி இருக்குது இல்ல இப்படி இருக்கு, இதெல்லாம் நல்ல அமைப்பு. பெருசா போட்டு காட்டுறேன். இதுதான் சதுரம் செவ்வகமான அமைப்பு. நல்ல ஒரு கலைகளில் ஆர்வம் கொண்டவங்களா இருப்பாங்க. இப்ப ஒரு முக்கோண சிம்பிள் இருக்குன்னு வச்சு, கலைகளில் ஆர்வம், பெரிய பெரிய செலிபிரிட்டி ஆவாங்க. இல்ல கலைத்துறையில ஏதோ ஒரு ஸ்கில்டு பர்சனா இருப்பாங்க. இல்ல ஒரு போட்டோகிராஃபரா இருக்கக்கூடியது, இல்ல ஒரு எடிட்டிங் லைன்ல இருக்கக்கூடியது, இல்ல நல்ல ஒரு நடிப்பு திறமையும் இயற்கையாகவே இருக்கும். சந்திரமேடு போல நல்ல ஒரு இமேஜினேஷன் இருக்கும். நிறைய கதை எழுதக்கூடிய நபரா இருப்பாங்க, பாடலை எழுதி கொடுக்கக்கூடியவங்களா இருப்பாங்க, ஸ்கிரிப்ட் எழுதக்கூடியவங்க, எல்லாமே வந்து இந்த கலைத்துறையில இது போல விஷயங்களை பண்ணக்கூடியவங்க இந்த சந்திரமேடு சிறப்பான ஒரு அமைப்பு இருக்கும். பெரிய பெரிய கவிஞர்களுக்கு பாருங்க சந்திரமேடு நல்லா இருக்கும். அந்த அளவுக்கு இமேஜின் ஒரு விஷயத்த வந்து கற்பனை பண்ணி அதை வந்து வெளியே கொண்டு வரக்கூடியது இந்த சந்திரமேட்டின் பலங்கள் என்பது. அப்ப சதுரம் செவ்வகம் நல்ல அமைப்பு. அதே போல இந்த இப்படி இருக்கு, இந்த ட்ரைடன்ட் சிம்பிள் சொல்லுவாங்க, இந்த சூளக்குறின்னு சொல்லுவாங்க. இந்த சூளக்குறி இந்த இடத்துல சில பேர் இருக்கும். சூளக்குறி என்பது அந்த அளவுக்கு ஒரு அஸ்பிஷியஸான ஒரு சிம்பிள். சூளம்னாலே சிவபெருமானின் அருள் பெற்ற ஒரு அமைப்பு, தெய்வங்களின் அம்சம் பெற்ற ஒரு அமைப்பு. அப்ப இயற்கையாகவே அந்த இன்ட்யூஷன் என்பது அவங்களுக்கு இருக்கும். சில பேர் நடக்கக்கூடியது கனவாகவும் மனதளவில் தோன்றக்கூடிய அமைப்புல இருப்பாங்களே. பொதுவாகவே இந்த குறி சொல்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அங்க ஜோதிடம் தெரியாது, ஆனால் அவங்க மனதளவில் ஒரு விஷயத்தை நினைக்கக்கூடியதை சொல்லுவாங்க, அது கரெக்டாகவும் இருக்கும். இந்த ட்ரைடன்ட் சிம்பிள் என்பது இருக்கும். இந்த இடத்துல இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இன்ட்யூஷன் பவர் ஜாஸ்தி நம்ம எடுத்துக்கலாம். வேற என்னென்ன சிம்பிள் இந்த இடத்துல இருந்தா நற்பலன்கள் அப்படின்னு சொல்லி பார்த்து நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம். நெகட்டிவ் சிம்பிள் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இது போல தீவுக்குறி இப்படி இருந்தா கெட்ட அமைப்பு, இல்ல கரும்புள்ளி இருந்துச்சுன்னா கெட்ட அமைப்பு, அதாவது வெண்புள்ளி இருந்தா நல்ல அமைப்பு, பாசிட்டிவான அமைப்பு. இந்த தீவுக்குறி, கரும்புள்ளி, இந்த வட்ட ரேகை, இந்த வட்டெல்லாம் இருந்துச்சுன்னா ஏதாவது வந்து நீர் சம்பந்தப்பட்ட விஷயம் விபத்துகள் ஏற்படும். அவங்களுக்கு இது நடைமுறையில ஒரு விஷயம் நடந்தது. நான் வந்து ஒரு 2 வருஷம் முன்னாடி தொடர்பு கொண்டு பேசினாரு. அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய மனைவிக்கு வந்து தொடர்பு கொண்டு பேசினாரு. அவங்க மனைவி கைரேகை அமைப்பு பாட்டி எல்லா பலனும் சொல்லிட்டேன். அதே போல இந்த வட்டக்குறி என்பது அந்த பெண்மணியின் கையில என்பது இருந்துச்சு. நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கவனமாக இருக்கணும் அப்படின்றத நான் மறைமுகமா அவங்களை சொல்லியிருந்தேன். அவருக்கு அவங்க ஜாதக அமைப்பு இருக்கு, என்னால் கைரேகை பார்க்கணும் தான் வந்திருந்தாரு. அதே போல சந்திரதசை ரொம்ப கவனமாக இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதே போல நீர் சம்பந்தப்பட்ட விஷயம் அவங்களுக்கு ஒரு கண்டம் ஏற்பட்டுச்சு. குளிக்கும் போது வழிக்கு விழுந்துட்டாங்க என்ற மேம்ல ஒரு 3 மாசம் 4 மாசம் கட்டு போட்டுருக்கூடிய சூழல்கள் இருந்தது. ஆனா அவங்களுக்கு வந்து சந்திரமேடு நல்லா இருக்குன்றதுனால அதுல இருந்து தப்பிப்பாங்கன்னு நான் சொல்லிட்டேன். அதே போல ஏற்பட்டு இது போல எண்ணற்ற விஷயங்கள்லாம் இருக்கு. அப்ப இந்த வட்டக்குறி, கரும்புள்ளி, இந்த தீவுக்குறி, இது போல விஷயங்கள்லாம் நெகட்டிவான ஒரு அமைப்பு. இந்த கிராஸ் சிம்பிள் எல்லாம் வரக்கூடாது இந்த இடத்துல. இல்ல வளைகுறி, இந்த வளைகுறிகள் கூட இருக்கும், அதுவும் நல்ல அமைப்பு கிடையாது. எப்படி இருக்கும், அதுவும் நல்ல அமைப்புல இல்ல. இதெல்லாம் ஒரு சில ரேர் கண்டிஷன்ல இந்த வளைகுறி எல்லாம் வரும். இது போல இப்ப நிறைய குறிகள் சொல்றேன், எல்லா குறிகளும் அந்த இடத்துல இருக்காது. எப்பயாவது ஒரு சில ரேரா தான் சில சிம்பிள்ஸ் எல்லாம் என்பது இருக்கு. இது போல விஷயங்கள்லாம் பாத்துக்கிற மாதிரி இருக்கும். வேற என்னென்ன சிம்பிள்ஸ் இங்க இருந்தா நல்ல அமைப்பு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சூரியனோட சிம்பிள் வந்து நல்ல அமைப்பு. இதுவே வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரவுண்ட் இருக்கு, ரவுண்டு போட்டு புள்ளி, இது வட்டக்குறின்றத எடுத்துக்கலாம். ஆனா வட்டத்துக்குள்ள ஒரு புள்ளி இருந்துச்சுன்னா அது வந்து சூரியனோட சிம்பிள். அமாவாசை யோகம் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இல்ல வந்து பௌர்ணமி யோகம் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். இந்த சூரியன் சந்திரமேட்ல இருக்கும் பட்சத்துல. இல்லைன்னா இப்படி பிறை குறி கூட இருக்கும், தனியா கூட போடுறேன். இப்படி பிறை சிம்பிள் இருந்தாலும் நல்ல அமைப்பு. அதாவது கடகராசியில் சந்திரன் ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய அமைப்பு ஜோதிடத்துல. அப்ப நான் மேல சொன்ன நற்பலங்கள் எல்லாமே கிடைக்கும். அப்படி இல்லாத பட்சத்துல வேற என்னென்ன சிம்பிள் இருக்கலாம்னா செவ்வாயோட சிம்பிள் இப்படி இருக்கலாம்.
இது போல சிம்பிள் இங்க இருந்தாலும் அது இருக்கும், மைனூட்டா இருக்கும். நம்ம பார்க்கும்போது ரேரா இது போல சிம்பிள்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. செவ்வாயோட சிம்பிள் இல்ல குருவோட சிம்பிள் இப்படி இருக்கும். ஒரு 4 போல அமைப்புகள் இருக்கும் குருவோட சிம்பிள். இப்படி இருக்கலாம். இல்ல நற்பலன்களை ஏற்படுத்தக்கூடியது என்னென்ன சிம்பிள் இங்க வரக்கூடாதுன்னா சனியோடைய சிம்பிள் இப்படி இருக்குல்ல, அச்சு போல போட்டுருவாங்க. சனியோட சிம்பிள் இல்ல ராகுவோட சிம்பிள் இப்படி இருக்கும், ராகு சிம்பிள் இல்ல கேதுவோட சிம்பிள் இப்படி இருக்கும். இந்த சிம்பிள்லாம் இங்க இருக்கவே கூடாது. இது போல அமைப்புகளை பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். அப்ப இன்னும் எண்ணற்ற சிம்பிள்ல நற்பலன்கள் ஏற்படுத்த சிம்பிள் இருக்கு. இந்த வேல் சிம்பிள் போல இருக்கும், நல்ல அமைப்பு. அதே போல மலை சிம்பிள் என்பது நல்ல அமைப்பு. அதே போல குடை சிம்பிள் இருக்கும், இதுவும் நல்ல அமைப்பு. இல்ல கொடி சிம்பிள் இருக்கும், இல்ல நற்பலன்கள் ஏற்படுத்தக்கூடியது. எண்ணற்ற விஷயங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். இதெல்லாம் கையை டீட்டெயில் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும். ஒரு நெகட்டிவான விஷயம் சொல்லியிருக்கிறேன், அந்த நெகட்டிவான விஷயங்களுக்கு விதிவிலக்குகள் இருக்கு. ஆயுள் ரேகை, புத்தி ரேகை, இருதய ரேகை எல்லாம் நல்ல அமைப்புல இருக்கு. அதே போல சூரிய ரேகை, சூரிய மெட் ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா இதுக்கெல்லாம் நெகட்டிவான பலன்களாக நடக்காது. அதுக்கு கொஞ்சம் குறைச்சி பண்ணணும். இல்ல இடது கையில் நம்ம பார்க்கணும். ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் 2 கையும் பார்க்கணும். ஆண்களுக்கு வலது கை முக்கியத்துவம் கொடுத்து பார்த்து லெஃப்ட் ஹேண்டை பார்க்கணும். பெண்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் முக்கியத்துவம் கொடுத்து பார்த்துட்டு ரைட் ஹேண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்துக்கணும். ஏன்னா லெஃப்ட் ஹேண்ட் என்று பொறுத்தவரை நம்மளோட ஆழ்மனம், ரைட் ஹேண்ட் நம்மளுடைய நம்ம செய்யக்கூடிய செயல்கள். லெஃப்ட் ஹேண்டை பொறுத்தவரைய நம்மளோட பாஸ்ட் லைஃப் கர்மா, ரைட் ஹேண்டை பொறுத்தவரை நம்மளுடைய கரண்ட் லைஃபோடைய நம்ம செய்யக்கூடிய செயல்கள். இது போல 2 விதமான அமைப்புகளை புரிஞ்சிக்க வேண்டியது இருக்கும். அதை கம்பேர் பண்ணி பார்த்துட்டு ஒரு பலன்களை சொல்ல முடியும் என்று சொல்லி இந்த பதிவை திரும்ப முடித்துக் கொள்கிறேன். மேலும் ஜாதகம் பார்க்கணும் இல்ல கைரக சம்பந்தப்பட்ட கன்சல்டேஷன் தேவைப்படுது, எல்லாருக்குமே ஆன்லைன் கன்சல்டேஷன் பத்தி கொடுத்துட்டு இருக்கிறேன். தொடர்பு கொண்டு பேசுங்க. இல்ல வாஸ்து சம்பந்தப்பட்ட கன்சல்டேஷன் இல்ல நியூமராலஜி சார்ந்த கன்சல்டேஷன் எதுவாக இருந்தாலும் தொடர்பு கொண்டு பேசலாம். பாஸ்ட் வீடியோஸ்லாம் போய் பாருங்க, பல முக்கியமான தகவல் கைரக, வாஸ்து, நியூமராலஜி, ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள் போட்டிருக்கிறோம். மேலும் பல நல்ல தகவலுடன் உங்கள் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்களின் ஆஸ்ட்ரோ பரத் கண்ணன். நன்றி, வணக்கம்.